ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோவில் வந்த விஷயங்கள் வந்துச்சு. செம்ம பிளானிங்கு, பக்க பிளானிங்கு. இதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து நல்ல கருப்பாடு ஒரு வேலை பண்ணியிருக்காப்புல, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறதுலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்பையும் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளான் வந்து காலையிலே கானவனத்தை வந்து முதலே போட்டார். அதாவது அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும்போதே வந்துட்டு இவங்களும் ரம்யாவும் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அப்புறம் சாண்ட்ராவும் சொன்னாங்க, கானவனத்தும் சொன்னார். கரெக்டாக பிளான் பண்ணிட்டாங்க. டாஸ்க் லெட்டர் வந்து படிக்க ஆரம்பிக்கிற நம்ம விக்கல் விக்ரம் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கேன். கானவனத்து என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிற நம்ம கமருதீன் வந்து தட்டுறாரு. 3 பேர் தான் ஆக்சுவலாக இது பிளானிங். கானா வினோத், நம்ம கமருதீன், அப்புறம் யார், நம்ம சபரி. சீக்கிரமாக ஓடணும்னு சொல்லிட்டார். ரைட்டா? இப்போ கானா வினோத் தட்டிட்டு போய் கீழே விழுந்து அந்த இதை எடுத்துகிட்டு போகிறார். எது பிளாங்கெட் எடுத்துகிட்டு போகிறார், அப்படி மறைச்சிக்கிறார். கமருது ஓட்டார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ஓடவே இல்லை. யார்? சபரி. அதுக்கப்புறமா சாண்ட்ரா ஓடி இந்த பக்கம் மேஜர் வந்துட்டார். யார்? பிரஜன். அவரை ஓடி போய் தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமும் வரல சபரி. அதுக்கப்புறமா தான் என்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் சுபிக்ஷா அந்த பக்கம் வராங்க. இவர் எடுத்து போடுறாரு. இவர் வந்து அதுக்குள்ளே வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. சுபிக்ஷா எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே பரபரப்பாக வந்து யார் எடுத்தால் சொல்லுன்னு கானவனத் பண்ணுறாரு. இன்னொரு பொய்யான ஒரு ஃபேக் நகை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கம்பெனி தூக்கி விசிறடிக்கிறாரு. அங்கே வந்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம சபரி எடுக்கவே நகை. இவர் எதுக்கு புதுசாக ஒரு ஃபிலிம் கட்டுறன்னு சத்தியமாக புரியல. கையில் இருக்க மாதிரி சீனை போகிறாரு. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம அமித் வந்தார். அவங்க 2 பேருக்கு லைட்டாக முட்டு. அந்த நேரத்தில் ஏங்க போட்டு அமுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கானவனத்தை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண ஒரு மேலே இருக்கிற சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. அதாவது இந்த ஷர்ட்லாம் அங்கே ஒரு கலகலப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் எல்லாருமே பயங்கர அப்படியே வீடே வந்து ஒரு மாதிரி ரன்னக்கெல்லாம் பூமியாக மாறிடுச்சு. திடீர்னு பார்த்தா அமித் வந்து டென்ஷன் ஆகிட்டு, என்னை எப்படி நீங்கள் இது பண்ணலாம், இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு கத்துறாங்க. ஒரு பக்கம் பிஜேபி வருது. நீங்கள் மட்டும் அப்போ வந்து நேற்று பண்ணது வந்து ஃபேரா? எங்கள் உள்ளே உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு ஓடி வந்தீங்க, அது மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. யார்? கனி. ஐயோப்பா அப்படியே சண்டை டெவலப் ஆகுது. ஆனால் வினோத் வந்து ரொம்ப நொந்துட்டார். இதில் என்ன ஹைலைட்னா, அது முடிஞ்சிட்டு இந்த சாண்ட்ரா பக்கத்தில் வந்து உட்காராரு. யார்? இவர் சபரி. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இது செட் ஆகாது அப்படின்றார். ஸோ முழு ஈடுபாடு இல்லாமல் பண்ணதுனால அதை எடுக்க போலையா, இல்லை இவர் வந்துட்டு எஃப்ஜே பண்ணுறாரு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அந்த டீம் பக்கம் இந்த டீம் விட்டு வெளியே வந்தவொடனே ஜாலியாகிட்டார். ஜாலியாகிட்டு ஒரே பாட்டு ஒரே டான்ஸு ஜாலியாக இருக்கார். அந்த மாதிரி இந்த டீம் பிடிக்காமல் வந்து சபரி பண்ணாருன்றது அவரோட மைண்டுக்கு தான் தெரியும். ஆனால் 2ல் ஏதோ ஒன்று பண்ணிட்டார். ஒன்று, இதை பண்ணுறதுக்கு அவருக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணால் நம்மளுக்கு அதாவது அந்த டீம் வந்து தோற்றுருன்ற மாதிரி நினச்சாரான்னு தெரியல. ஏதோ ஒன்று பண்ணிட்டார். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இவங்க 2 பேர் போயிட்டாங்க. சபரி அந்த பக்கம் தான் போகிறாரு. அவருக்கு அடுத்தபடியாக போகிற சாண்ட்ரா வேகமாக ஓடி போய் பிரச்சனை தள்ளி விட்டாங்க. இவர் அப்போ தான் போயிட்டு மெதுவாக போய் இப்படி வந்து தேடி வந்து அதுக்குள்ளே சுபிக்ஷா எடுத்து படுத்துட்டாங்க. போச்சா பிம்பிளிக்கு அப்போல்லாம் பிமா இருந்தது. பட் செம்மையாக இருந்தது. சூப்பராக நல்ல பிளான் பண்ணாங்க. பட் என்ன பண்ணுறது, அது எடுக்க முடியாமல் போச்சு. சுபிக்ஷா ஆனால் உண்மையிலே வந்து திறமைங்க. ஏன்னா மற்றவங்க யாருமே பெருசாக வரல. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரஜன் இந்த பக்கம் வந்தார். அவரை பிடிச்சி தள்ளிட்டாங்க. சுபிக்ஷா வந்து சூப்பராக வந்து பிளான் பண்ணாங்க. உண்மையிலே அந்த பொண்ணை ஆட்ஸ்அப் சொல்லணும். ஏன்னா கண்ணும் கருத்துமாக முதல்ல இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே நின்று எல்லாரையும் அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு போச்சு. அதெல்லாம் உண்மையிலே நம்ம பாராட்டே ஆகணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்களும் நிறைய பேர் லைவ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து உண்மையிலே நான் சொன்ன மாதிரி தான். 2 ஒன்று, ஈடுபாடு இல்லாமல் சபரி பண்ணியிருக்கணும், இல்லை அந்த டீமுக்காக பண்ணியிருக்கணும். இதுதான். ஏன்னா ஒரு லேடிஸ் இது உங்களுக்கு அடுத்தபடியாக சாண்ட்ரா ஓடி போய் தள்ளுற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஓடி போகிறாருன்னா இது எப்படி? நீங்கள் இந்த லைவ் பார்த்தீங்கன்னாவே நல்லா பக்காவாக கிளியராக தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.